ஒயிட்டு கேட்டு என்னடா பண்ற? இதுதான் கால் தூக்கி கஜபோசனம். இது ஆண் பூனைகளுக்கான அனாவசியமான யோகா. சரி, இதை யாரு சொல்லி கொடுத்தா? இது என் ஆசா கேட் குரு கரிஸ் ஆனந்தா எனக்கு காமிச்சார். அவர் இப்ப எங்க இருக்காரு? என் பொடனிக்கு பின்னாடிதான் படுத்துட்டு இருக்காரு. இந்த கருவாயன் தானா சிஷ்யா? இதுக்குத்தான் அப்பவே சொன்னேன், இந்த கிறுக்கனுங்க முன்னாடி கால் தூக்கி கஜபோசனம் வேணான்னு. எல்லாம் எனக்கு தெரியும், நீ வா. எனக்கும் தெரியும் இந்த குண்டா எதுக்குன்னு. உனக்கு நான் லோடிங் அன்லோடிங் வேலை பாக்குறது பத்தலன்னு பார்ட் டைம்ல என்னைய பிச்சை எடுக்க விட போற, அதானே? நான் சொன்னா அப்படி. இதுல என் வாரிச வேற வலுக்கட்டாயமா தூக்கிட்டு வர. எதுக்கு? அவனை பாவமா காமிச்சு பல கோடி ரூபாய் சம்பாதிக்கலான்னு. ஆனா எவனும் ஒத்த பைசா போட மாட்டான். டேய் நிலகடா, டேய் எவன் தாவன்? டேய் நிலகடா, டேய் இங்கடா வந்து அத்தி இது யாருது? ஐயோ பெண்களா? அத்தி போன வாரம் பந்த பரமசிவத்தை அட்டாக் பண்ண போய் ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆனா அப்படியே பின்வாங்கிற வேண்டியதுதான். இந்த விவரீத பரிச்சை நமக்கு வேண்டாம். 2 நாளைக்கு முன்னாடி அப்படித்தான் சிவனேந்து நின்றுக்கிற இந்த சில்லு வந்து சிவனேசனை அட்டாக் பண்ண போய் ஜஸ்ட் மிஸ்ல அவனை எஸ்கேப் ஆனா. அவன் பாகனத்தான் படையில ஏத்துட்டாவும். அத்தா நீ போ அத்தா, நான் தெரியாம வந்துட்டேன். உன் சைட்டே வரலனா 4 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம கோவிந்த ஃபேமிலியோட ஒரு டூர் மட்டும் போனா ஏன் வந்துச்சு பாரு ஒரு ஸ்கூட்டி. அலறிட்டானுவோ குடும்பமே. ஏதோ தப்புச்சம் பழச்சம்னு ஓடிட்டானுவோ அப்படியே எஸ்கேப் ஆகி. சும்மாவா சொன்னானுங்க சீரு பாம்பே நம்பு சீரி வரும் ஸ்கூட்டியை நம்ப. யோ கூடியா, அதை நானே பாத்துக்கிறேன். உன்னால முடியாது, என்னால மட்டும்தான் சுத்தமா கிளீன் பண்ண முடியும். அதெல்லாம் தெரியும் குரு. கூச்சிப்புடி டான்ஸ் ஆடுவோனாமா, இந்த கூச்சியை புடிச்சு கிளீன் பண்ண மாட்டானா? இனி இதெல்லாம் நானே பாத்துக்கிறேன். உனக்கு இனிமேல் இங்க வேலை இல்ல. யூ ஆர் ஃபயர்ட். இப்ப நான் இழுக்கிற இல்ல 99.9% குப்பை கிளீன் ஆகுது பாரு. என்ன குச்சி ஒரு பக்கம் போது குப்பை ஒரு பக்கம் போது. அவசரப்பட்டுட்டோமோ? யோ இரியா, யூ ஆர் மறுபடியும் ஹயர்ட். குச்சி சரியில்லை. தங்க நிலா, கன்ஃபார்மா இந்த வண்டிக்காரன் தானே உன்னை மிரட்டினது? ஆமா. ஓகே, அப்ப நல்ல நெயில் சால பஞ்சிங்க போடு. இது மழைக்காலம், மழையில போன சீட்டு நினைஞ்சிரும். அதுல உக்காந்து அவன் பேண்ட் நாரிடும். அதுக்கப்புறம் இந்த கர்ரீஸோட ரிவென்ஸ பத்தி அவனுக்கே தெரிஞ்சிடும். உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். ஓகே ஓகே கர்ரீஸ். இடிஞ்சு போற பில்டிங்ல இன்டர்நேஷனல் மாடல் மாதிரி போஸ் கொடுத்துக்கிட்டு மோ நவுருமா சீக்கிரமா இங்க இருந்து ஓடிடு. ஏன்னா எர்த்குவேக் வந்தா இல்ல, எர்த்குவேக்னு சொன்னாலே இந்த பில்டிங் பாதாளத்துக்கு போயிரும். ஃபேஷன் ஷோ ஸ்டார்ட். நான் தான் கூலிங் கிளாஸ் குருட்டு குமாரே. நான் தான் பாவாட பச்சை கிளி. நான் தான் கொத்தனாரு கடுகு ரவி. நான் தான் சுரு தேவையில்லக்கரு. நீ வேணாம் போ. என்னாலதான் வர முடியாதுப்பா. என்ன ஓனர் பையனா பெரிய இதுவா? என்னாலதான் முட்டு கொடுக்க முடியாதுப்பா. என்ன டெய்லி நம்ம போய் அவனை வரவேற்கணுமா? இல்லன்னா இவனுக்கு வர தெரியாதாமா? நம்ம வாக்க வளர்ந்த பிள்ளைக்கா பையன், இவனுக்கெல்லாம் நம்ம போகணுமா? பேசவல அவனை வச்சுதான் பொழப்பு போய்க்கிருக்கு. இல்லன்னா ஸ்நாக்ஸுக்கு சிங்கி அடிக்கணும் பாத்துக்க. நீ வேணா போட, என்னால வர முடியாது. பேசவல அவங்க அப்பாட்ட சொல்லி கொடுத்துருவான்டா. அவங்க அப்பாக்கு என்ன கொம்பா மலைச்சிருக்கு போவியா? பேசவல நீ பண்றது சரியில்லை. அப்புறம் சாயங்காலம் ஸ்நாக்ஸ் கட்டாயிரும். என்னால மிட்டர் காராபுத்தி ஸ்நாக்ஸ் சாப்பிடாமலாம் இருக்க முடியாதுப்பா. இங்க பாரு, நான் போறேன். நீ வந்தாலும் சரி வரலாட்டினாலும் சரி. இல்ல ஆதங்கத்துல அள்ளி விட்டேன், அதுக்கு அப்படி விட்டு போவியா? சின்ன ஓனரு வந்துட்டீங்களா? இந்த செவலை நீங்க இல்லாம பாப்பா உன்னைய பாத்துக்க சொல்லி வாத்தா வேறு என்னைய விட்டுட்டு போயிருக்கா. நீ இங்கேயாவது விழுந்து ஏன் சோத்துக்கு வெட்டு வச்சிடாத. அண்ணன் சொல்றேன் கேளு, ஒழுங்கா உள்ளவா. அப்படியே உள்ள வந்துரு. அப்படியே வண்டி பேக்ல வரட்டும் ரைட் வரட்டும். குண்டு போய் உன்னை என்னால தூக்கவும் முடியல. நான் ஒளிய நல்லா பாத்துக்கிட்டா தான் அவங்க அம்மா என் பிள்ளைய நல்லா பாத்துக்கிறோம்.